எல்லாருக்கும் ரேகாவோட இனிய அன்பான வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். 2025 நிறைய புத்தகங்கள் வெளிவந்தது, நிறைய நாவல்கள் வெளிவந்தது, நிறைய சிறுகதைகள் வெளிவந்தது. அதில் நான் படித்த குறைந்தபட்ச புத்தகங்களில் மிகச்சிறந்த புத்தகங்களாக எனக்கு பிடித்தவை அல்லது அப்படின்னு எனக்கே தோணுன 2 மிக முக்கியமான புத்தகங்கள் 2025 குறைந்த அளவு புத்தகங்கள் தான் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா புத்தகம் வாசிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இல்லாமல் நிறைய வேலைகள் இருந்ததுனால என்னால் படிக்கவே முடியல. அதை தாண்டி நாவல்களாக, கவிதைகள் தினமும் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் நாவல்களாக படித்ததில் 2025 மிகச்சிறந்த நாவல் அப்படின்னா ஒன்று மானசீகன் அவர்களுடைய 3ஆம் பிறை. 90களினுடைய கதைகளை எடுக்க வேண்டும், என்கிட்ட கதை பஞ்சம் இருக்கு, ஆனால் இயக்க ஆசையா இருக்கு, நான் ஒரு நல்ல இயக்குனர் ஆனால் எனக்கு கதை சரியா அமையல அப்படின்னு ஏதாவது திரைப்பட இயக்குனர்கள் அது எந்த மொழியில் வேணாலும் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான திரைக்கதை அப்படியே நீங்கள் அதை அப்படியே எடுத்தாலே போதுங்கிற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு நூல் 3ஆம் பிறை மானசீகன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்படியே என்ன சொல்றது, ஒவ்வொரு சீன் பை சீனாவே அந்த படத்துல எடுக்கலாம். அதாவது அந்த புத்தகத்துல, அந்த கதையில, அந்த நாவல்ல இருக்கு. அதை நீங்க எப்படி வேணாலும் வடிவப்படுத்தலாம். அப்படி 2025 மிகச்சிறந்த ஒரு புத்தகம். அதை பத்தி ஏற்கனவே நான் என்னுடைய முகநூல்ல நான் எழுதியிருக்கேன். 2025 இறுதி நாட்களில் அந்த கடைசி 25லேருந்து 30க்குள்ள நான் படிச்ச ஒரு புத்தகம் இது. எனக்கு இந்த புத்தகத்தை மேனாள் நீதிபதி அவர்கள் சந்துரு அவர் தான் தந்தார். இந்த புத்தகத்தை எழுதியவரையும் எனக்கு பழக்கமில்லை, இதை மொழிபெயர்த்தவரையும் எனக்கு பழக்கமில்லை. ஆனால் இது இந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஒரு பெரும் போராளியினுடைய கதை, பெரும் போராட்டத்தினுடைய கதை. அதையும் தாண்டி இதையும் திரைப்படமாக எடுக்கலாம் அப்படின்னா நிச்சயமா இந்த சிறை, இது புத்தகம் பெயரை போலவே சிறை. அதாவது ஆண்களுடைய போராட்டங்களை பற்றி நிறைய நம்ம பேசியிருப்போம், ஆண்களுடைய சிறை வாழ்க்கையை பற்றி பேசியிருப்போம். நிறைய ஆண்கள் சிறையிலிருந்து படித்தாங்க, சிறையில் கதை எழுதினாங்க, சிறையில் திரைப்படத்தை வடிவமைத்தாங்க, சிறையில் கவிதை எழுதினாங்க, புத்தகம் வெளியிட்டாங்க, படித்தார்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் சிறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையை யாருமே எழுதலையோ அப்படின்னு கேட்டால் ஒரு 4-5 பேர். தோழர் தியாகு அவர்கள் எழுதின ஒரு ஞாபகம் இருக்கு. அப்படி 2-3 பெயர்களுடைய பெயரை சந்துரு அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் இதுல முன்னுரையில. ஆனா இன்றைக்கு பௌர்ணமி நாள் இல்லையா? நமக்கு பௌர்ணமினா என்னன்னு மேலே பார்க்க தெரியும், நிலா அப்படின்னா சாயங்காலம் ஆனா மேலே பார்க்க தெரியும், சூரியனை மேலே பார்க்க தெரியும், நாயினா கீழே பார்க்க தெரியும், பூனைனா கீழே பார்க்க தெரியும், புலி காடுகளில் போனோம்னா நம்ம புலியை தேடுவோம், யானைகளை தேடுவோம். ஆனா நமக்கு தெரியும் எது எங்கெங்க இருக்குன்னு. ஆனா சிறைவாசிகளுக்கு எல்லாமே ஒரு டிவி பெட்டிக்குள்ளதான் இருந்திருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? செய்யப்பட்ட குற்றத்திற்காகவும் செய்யப்படாத குற்றத்தின் பெயரில் பழி சுமத்தப்பட்டதற்காகவும் கருவில் இருக்கும் குழந்தை குறைஞ்சபட்சம் குறைந்த நாட்களே ஆன ஒரு 5 வயசாவது ஆகணும் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு பெற்றோர்களோ அல்லது துணையோட வீட்டில் யாராவது பார்த்துக்கிற ஒரு மனநிலை இருக்கணும். அப்படி இல்லாத பெண்கள் தன்னுடைய இளம் குழந்தைகளை கையிலேந்தி, அது 1 மாச குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் சிறைச்சாலைக்குள்ள நுழைஞ்சு அந்த குழந்தைகளினுடைய உலகமே, அதாவது அந்த சிறைச்சாலை தான் என்னோட வீடு. அதில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, சிறைச்சாலையில ஒரு பெரிய ஹால் இருக்கு, எங்க வீட்டுல ஒரு பெரிய ஹால் இருக்கு, 2 ரூம் இருக்கு, நீ எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு ஒரு குழந்தை கேக்குது அப்படின்னு இதுல எழுதியிருக்காங்க. நெஞ்செல்லாம் அப்படியே படபடப்பாகுது. இன்னொரு இடத்துல எழுதுறாங்க, மனசே சரியில்லை, பல போராட்டங்களை சந்திச்ச எனக்கு என்னோட குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு சூழ்நிலையே இல்லை, நான் என்னோட 2 குழந்தைங்களோட ஒரு ஆத்துல குதிச்சிட்டேன், ஒரு குளத்துல குதிச்சிட்டேன், அங்க இருந்து நான் கத்துறேன், ஐயோ அம்மான்னு கத்துறேன், அங்க போன சக பயணிகள், யாரோ கடந்து போன பயணிகள் என்ன காப்பாத்திட்டாங்க, ஆனா நான் என்னோட 2 குழந்தைங்களையும் இழந்துட்டேன். அதாவது ஒரு பெண் செய்த குற்றத்திற்காகவும் செய்யப்படாத குற்றம் சுமத்தலுக்காகவும் சிறைவாசிகளாக வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நிறைந்தது அப்படின்னு. இது ரொம்ப அழகான புத்தகம், இதையும் திரைப்படமாக்கலாம். இந்த புத்தகத்தை மட்டுமே நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு போடுறேன். ஆனா ஒரு வேளை, ஏன்னா 2025 எத்தனை படங்கள் வந்துச்சு அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைந்தபட்ச படங்கள். அதுல எது சூப்பரான படம், நெஞ்சை தொட்டு
கொண்டாடக்கூடிய படங்கள் ஏதாவது இருக்கானா இல்லை. அப்படி நான் படித்த நாவல்களில் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன், விசு சார் சொல்ற மாதிரி நான் படிச்சது, அப்ப என் நாவல் நல்லா இல்லையா நீங்க உடனே வந்துடக்கூடாது. நான் படித்த, எனக்கு கிடைத்த, எனக்கு வாய்ப்பமைத்து தந்த அந்த 2 நாவல்கள் ரொம்ப அருமையான நாவல்கள். இன்னும் சில நாவல்கள் வந்து பல வருடங்களாக இருக்கு, அதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் படிச்சு நான் சொல்றேன். சிறை போராளிகளின் சிறை குறிப்பு, இந்த சிறை என்கின்ற இந்த புத்தகம் பி. அனுராதா அவர்கள் எழுதியிருக்காங்க. அதை வந்து தமிழ்ல மரியஸ் ரீகன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. ரொம்ப நல்ல புத்தகங்க, முடிஞ்சா நீங்க வாங்கி படிங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது பெண்ணிய வரலாற்று ஆசிரியர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் உமா சக்கரவர்த்தி இதை பத்தி எழுதியிருக்காங்க. பொதுவா சிறைக்கு போயிட்டு வர பெண்கள் எழுத்தாளர்களாகவோ இலக்கியவாதிகளாகவோ பேச்சாளர்களாகவோ கருத்துக்களை பரிமாறக்கூடிய இடங்களிலோ இருப்பதில்லை. அப்படி ஒருவேளை ஏதாவது காரணங்களினால இந்த சிறை கைதிகளை அல்லது சிறைவாசிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, முதல்லாம் வந்து கவியரங்கம், பட்டிமன்றம் இதெல்லாம் சிறைச்சாலையில் நடந்தது. அப்படியாக இருக்கும் பொழுது கூட சிறைவாசிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம இருக்கும். அந்த வகையில அப்படி அவர்களை சந்தித்து அல்லது அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகு எழுதப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு படைப்பு, தன்னுடைய தவறுகளையும் தான் சந்தித்த அவலங்களையும் தான் சந்தித்த இன்னல்களையும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் தனக்கு கிடைக்காமல் போன வாய்ப்புகளை பற்றியும் இந்த புத்தகம் நிறைய பேசுது. முடிஞ்சா வாங்கி படியுங்க. மிகச்சிறந்த 2 புத்தகத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் அப்படிங்கறதுல சந்தோஷம். மீண்டும் எல்லாரும் ஒரு நாள் ஒரு பக்கமாவது படிக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க ரேகா. பை பாய்.